ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு தோலோட இருக்கிற உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல லட்டு எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். பொதுவாகவே உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கருப்பு உளுந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து சாப்பிட்றதால இருதயம், ஜீரணம், நம்மளோட சருமம், அதுக்கப்புறமா எலும்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த கருப்பு உளுந்து லட்டு செய்யறதுக்கு நான் வெல்லம் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த கருப்பு உளுந்து லட்டுவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதுல இப்போ 2 கப் அளவுக்கு தோலோட இருக்கிற உளுந்த தண்ணியில ஒரு தடவை நல்லா அலசிட்டு வெயில நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தை இப்போ நம்ம மிதமான சூட்ல 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா 3 விதமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உளுந்து நல்லா வறுபட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கும். அடுத்து நீங்க ஒரே ஒரு உளுந்த வாயில போட்டு கடிச்சீங்க அப்படின்னா நல்லா நறுக்குன்னு கடிக்க வரணும். அந்த அளவுக்கு நீங்க வறுக்கணும். அடுத்து இந்த மாதிரி 1-2 தோல் இல்லாத உளுந்து இருக்கும், அது நல்லா வறுபட்டிருக்கு அப்படின்னா மத்த முழு உளுந்தும் நல்லா வறுபட்டிருக்கும். அதை பொறுத்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த உளுந்தை இந்த மாதிரி தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து மிதமான சூட்ல 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்து லட்டு செஞ்சீங்க அப்படின்னா லட்டுவோட சுவை இன்னும் கூட நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதையும் நம்ம தட்டுல கொட்டி வச்சு உளுந்தையும் பொட்டுக்கடலையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையும் உளுந்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச பொடியை ஒரு அகலமான பேன் இல்லைன்னா தட்டில் கொட்டி வச்சு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ல கொஞ்சமா முந்திரி திராட்சையை வறுத்து அதையும் இந்த பொடியில சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 2 கப் கருப்பு உளுந்துல நீங்க கிட்டத்தட்ட 30 இருந்து 35 மீடியம் சைஸ் லட்டுக்கள் செய்யலாம். லட்டு பிடிக்கிற பதம் வந்ததும் இந்த மாதிரி நீங்க கையில லட்டு பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, இப்ப நம்மளோட சத்தான கருப்பு உளுந்து லட்டு தயாராயிடுச்சு. இந்த மாதிரி பிடிச்ச லட்டுக்களை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.